ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவருடைய பெயர் காத்தவராயன். அவர் தன்னுடைய கடின உழைப்பால பல ஏக்கர் நிலத்தை வாங்குறாரு. அவருக்கு பூமி தான் அசைக்க முடியாத மிகப்பெரிய சொத்து என நம்புவாரு. பூமி தான் நமக்கு சோறு போடும், பூமி தான் எல்லாமே என்று அடிக்கடி காத்தவராயன் சொல்லிக் கொண்டே இருப்பாரு. ஒரு நாள் காத்தவராயன் அவருடைய நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு தங்க நிற பெட்டியை பார்க்கறாரு காத்தவராயன். உடனே அந்த பெட்டியை திறந்து பார்த்ததும் அதுக்குள்ள ஒரு மந்திரக்கோல் இருக்குது. அந்த மந்திரக்கோல், உன் நிலத்தில் என்ன வேண்டுமோ கேள், அது கிடைக்கும் என்று காத்தவராயிடம் சொன்னது. காத்தவராயன் ஆச்சரியமடைந்து அந்த மந்திரக்கோலை பார்த்தான். காத்தவராயன் அந்த தங்க நிற பொட்டியின் உதவினால தன் நிலத்துல விலை உயர்ந்த கற்களையும் வைரங்களையும் உருவாக்க தொடங்குறாரு. கொஞ்ச நாள்லயே காத்தவராயன் ரொம்ப பெரிய பணக்காரரா ஆகிவிட்டாரு. ஆனாலும் அவருக்கு அந்த பேராசை தீரவே இல்லை. நிலத்தை விட நம்மளுக்கு இந்த மந்திரக்கோள் தான் பெருசு அப்படின்னு காத்தவராயன் நினைச்சுக்கிட்டு தன்னுடைய நிலத்துல விவசாயமே செய்யாம விட்டுட்டாரு. அந்த மந்திரக்கோலை வச்சு இன்னும் நிறைய நிறைய பொருட்களையும் மணிகளையும் வாங்க தொடங்கினார். காத்தவராயன் பணக்காரன் ஆனதை கண்ட ஊர் மக்கள் காத்தவராயனிடம் சென்று, எங்களுக்கும் இந்த மந்திர பொட்டியை ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு காத்தவராயன் கேட்கிறாங்க. அதுக்கு காத்தவராயன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்புறாரு. இதனால் கோபம் அடைஞ்ச ஊர் மக்கள் காத்தவராயனோட வீட்டை முற்றுகையிடுறாங்க. அப்போது காத்தவராயன் பயந்து போய் தன்னுடைய வீட்டை விட்டு அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு ஓடும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு காத்தவராயன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே அங்க பக்கத்துல யாரும் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்ல. இதை பார்த்த காத்தவராயன், நான் நிலத்துல விவசாயம் பார்க்கும் பொழுது எனக்கு நிம்மதி, சந்தோஷம், சாப்பாடு எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த தங்கப்பெட்டி என்கிட்ட இருந்தும் எதுவும் கிடைக்கல இப்போ அப்படின்னு சொல்லி அதனை வேதனைப்பட்டாரு. தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்ட காத்தவராயன் மறுபடியும் தன்னுடைய நிலத்துக்கே வர்றாரு. வந்து அந்த தங்கப்பெட்டியை ஒரு மண்ணிலேயே புதைச்சு மறுபடியும் அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த மக்கள்கிட்ட போய் காத்தவராயன் மன்னிப்பும் கேட்கிறாரு. அப்போது மக்களும் மன்னிச்சு காத்தவராயனை ஏத்துக்கிட்டு பழையபடி விவசாயாவே காத்தவராயன் மாறிட்டாரு. அப்போது காத்தவராயன் அந்த மந்திரக்கோள்னால கிடைச்ச பொன்னையும் பொருளையும் மக்களுக்கும் பகிர்ந்து அவரும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினாரு.